மாமா, ம். பெட்டியை திறக்கிறதுக்கு சாவி ஆ. இதோ இங்க இருக்கே. ஆ. அந்த பாதாள அறையில இந்த சாவி இருந்துச்சு. பெட்டியை திறக்க தேவைப்படுமேன்னு எடுத்துட்டே வந்துட்டேன். ஆ, அக்கா இந்தாங்க. ம். ஆ, மாமா, இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓலைச்சுவடி எடுத்து படிமா. ம், சரிங்க மாமா. ஆ, ஜமீனின் குலதெய்வமான ஆதிதுர்கா ஜமீன் எல்லையில் இருக்கும் பூங்காவனத்தில் அங்கிருக்கும் ஒரு மரத்தடியில் குடியிருக்கின்றாள். அந்த மரத்தை புறாக்கூடன் காவல் காத்து வருகின்றான். நம் ஜமீனை ஆதிதுர்காவே காத்து வருகின்றாள். இப்பொழுது 7வது தலைமுறை நம் ஜமீனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 7வது தலைமுறைக்கான சாசனம் 7வது ஓலைச்சுவடியில் குறிக்கப்பட்டிருக்கிறது. மாமா, ஆ. அந்த 7வது தலைமுறைக்கான ஓலைச்சுவடிய எடுத்து வாசிக்கட்டுமா? வேண்டாம். என்ன சேக்கலா? இந்த ஓலைச்சுவடிய படிக்கிறப்போ மனசுக்கு ஏதோ நெருடலா இருக்குங்க. ஆஹா. இந்த ஓலையில ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னு ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. அத படிக்க போய் ஏதாவது புது சிக்கல் வந்துட போகுது. ஆ, ஆ. பெரியமா, ஓலைச்சுவடியை படிச்சு என்ன எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பெட்டி எடுத்தோம். அதில் கெட்டதா எழுதியிருக்குன்னு நாமளே இதுக்கு கற்பனை பண்ணணும். அடுத்த தலைமுறைக்கான நல்ல விஷயங்களும் எழுதியிருக்கலாம் இல்லையா? நாம நல்லதே நினச்சிக்கலாமே பெரியமா.